என் பெயர் சரண். எனக்கு 22 வயது. வாழ்க்கை எனக்கு இன்னும் ஆரம்ப நிலையில்தான் இருந்தது. வேலைக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன். புதிய நகரம், புதிய வேலை, புதிய வாழ்க்கை. அந்த அபார்ட்மெண்டில்தான் அவளை முதலில் பார்த்தேன். அவள் பெயர் மீரா. அவள் 30 வயது. அமைதியான முகம், மெதுவான நடை. பேசும்போது கண்களில் ஒரு உறுதியும் ஒரு மென்மையும் இருந்தது. அவள் ஒரே பார்வையில் கவர்ந்தவள் அல்ல, ஆனால் இரண்டாவது பார்வையில் மறக்க முடியாதவள். லிஃப்டில்தான் முதல் முறை பேசினோம். புதியவரா? அவள் கேட்டாள். ஆம், வேலைக்காக வந்திருக்கேன் என்றேன். நகரம் ஆரம்பத்தில் கஷ்டம்தான், ஆனால் பழகிவிட்டால் விடமாட்டேங்குது என்றாள் சிரித்தபடி. அந்த சிரிப்பு எனக்கு ஏதோ புதிதாக தோன்றியது. அடுத்த சில நாட்களில் நாங்கள் பல முறை சந்தித்தோம். காலை வேலைக்கு போகும் நேரம், மாலை திரும்பும் நேரம். ஹாய், எப்படி வேலை? காஃபி குடிக்க வரலாமா என்ற நிலைக்கு வந்தது. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் போய்விட்டது. அவள் வீட்டு முன் நின்று கொண்டிருந்தேன். உள்ள வரலாமா? இங்க இருட்டா இருக்கே என்றாள். அது முதல் முறை நான் அவள் வீட்டுக்குள் சென்றேன். அவள் சமைத்த காஃபி, மழை சத்தம், ஜன்னல் அருகே மெதுவான காற்று. நீ என்ன நினைக்கிற? அவள் திடீரென்று கேட்டாள். எதை பற்றி? வாழ்க்கை. நான் சிரித்தேன். இன்னும் புரியலை. அவள் சிரித்தாள். அதனால்தான் உனக்கு இவ்வளவு அமைதி? அந்த உரையாடலில் ஒரு வயது வித்தியாசம் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக ஒரு மன இணைப்பு இருந்தது. அந்த மாலை பிறகு நாங்கள் அடிக்கடி பேச ஆரம்பித்தோம். அவள் வாழ்க்கை அனுபவங்கள், என் கனவுகள், தோல்விகள், பயங்கள். ஒரு நாள் அவள் மெதுவாக சொன்னாள். 8 வருட வித்தியாசம் உனக்கு பிரச்சனையா? அந்த கேள்வி என்னை அதிர்ச்சி அடையச் செய்தது. எதற்காக என்றேன். அவள் கண்களை நேராக பார்த்தாள். நான் உன்னோட பேசும்போது வயது தெரியவே இல்லை. அந்த நொடியில் என் இதயம் வேகமாக துடித்தது. எனக்கும் என்று நான் மெதுவாக சொன்னேன். அந்த தருணம் வரை இருந்த நட்பு அன்றிலிருந்து வேறொரு பாதையில் நடந்தது. ஒரு ஞாயிறு மாலை கடற்கரைக்கு சென்றோம். சூரியன் மறையும் நேரம். அலைகள் மெதுவாக அடித்து கொண்டிருந்தது. சரண், அவள் மெதுவாக சொன்னாள். நீ என்னை பற்றி உண்மையாக என்ன நினைக்கிற? நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன். நான் உன்னை விரும்புகிறேன் என்றேன். ஆனா அது வெறும் ஈர்ப்பு இல்ல. உன்னோட பேசும்போது நான் வளர்ற மாதிரி இருக்கு. அவள் கண்களில் நீர் ததும்பியது. நான் பயப்படுகிறேன் என்றாள். எதற்காக? சமூகம், வயது, பேசுவார்கள். நான் அவள் கையை மெதுவாக பிடித்தேன். நாம் இருவரும் சம்மதம்னா அது போதுமா? அவள் கையை விடவில்லை. ஆம் என்றாள். அந்த ஆம் ஒரு வாக்குறுதி. அந்த இரவு அவளை வீட்டிற்கு அனுப்பும்போது லிஃப்ட் முன் நின்றோம். அமைதி. நாம் இப்போ என்ன? அவள் கேட்டாள். நாம் தான் என்றேன் சிரித்தபடி. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் நம்பிக்கை இருந்தது. நான் அவள் அருகே மெதுவாக சென்றேன். சரிதானே என்று கேட்டேன். அவள் மெதுவாக தலையசைத்தாள். நான் அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டேன். அவள் கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். பின்னர் அவள் என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். அப்புறம் நான் இறுக்கமா கட்டிப்பிடித்து அவளின் ஆசையை உணர்ந்தேன். அந்த முத்தத்தில் ஆசை இல்லை, அது மரியாதை, அது அன்பு, அது சம்மதம். அந்த நாள் முழுவதும் மழை பெய்தது. மீராவின் வீட்டில் மெதுவான மஞ்சள் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே மழை துளிகள் கண்ணாடியில் வழிந்தன. காற்று குளிர்ந்திருந்தது. சரண் அந்த இரவு அங்கே இருந்தது சாதாரணமல்ல. இது அவர்கள் இருவரும் முடிவு செய்த ஒன்று. நாம் நிச்சயமாக இதற்கு தயாரா? மீரா மெதுவாக கேட்டாள். அவள் குரலில் பயம் இல்லை, ஆனால் பொறுப்புணர்வு இருந்தது. நீ தயாரா? சரண் எதிர்கேள்வி கேட்டான். அவள் மெதுவாக அவன் கையை பிடித்தாள். நான் உன்னோட இருக்கும்போது அமைதியா இருக்கு. அதுவே எனக்கு பதில். அந்த வார்த்தை அவனது இதயத்தை மெதுவாக சூடாக்கியது. அவர்கள் சோஃபாவில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். பேச்சு மெதுவாக குறைந்தது. கண்கள் அதிகமாக பேசத் தொடங்கின. சரண் அவள் முகத்தை மெதுவாக தொட்டான். நீ அழகா இருக்கே என்றான். மீரா சிரித்தாள். எனக்கு இப்போ வயது தெரிகிறதா? எனக்கு தெரிவது உன் கண்களில் இருக்கும் நம்பிக்கைதான். அந்த தருணத்தில் அவள் அவன் அருகே சாய்ந்தாள். சரண் மெதுவாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் கண்களை மூடினாள். அவன் அவள் கன்னத்தில், பின்னர் அவள் தாடையில் மெதுவாக முத்தமிட்டான். அவள் மூச்சு ஆழமாயிற்று. சரண், அவள் மெதுவாக அழைத்தாள். அவசரம் வேண்டாம். ஒரு நொடியும் அவசரமில்லை என்றான் அவன். அந்த இரவு வேகம் கொண்டது அல்ல, அது மெதுவான தீ. அவள் அவன் மார்பில் தலையை வைத்தாள். அவன் அவள் முடியை வருடினான். நான் பயந்தேன், அவள் சொன்னாள். இப்போ
இப்போ பாதுகாப்பா இருக்கு. அந்த ஒரு வார்த்தை சரணுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அவன் அவள் முகத்தை இரு கைகளாலும் பிடித்து அவள் கண்களை நேராக பார்த்தான். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். அவள் மெதுவாக அவன் உதட்டில் முத்தம் கொடுத்தாள். அந்த முத்தம் நீண்டது, ஆழமானது. அதில் ஆசை இருந்தது, ஆனால் மரியாதையோடு. அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கண்டார்கள். காற்றின் சத்தம் மட்டும், மழை சாட்சி. அவர்கள் மெதுவாக படுக்கையறைக்கு சென்றார்கள். எந்த அவசரமும் இல்லை. மீரா திடீரென்று நின்றாள். சரண், நாம் இப்போ திரும்ப முடியாத இடத்துக்கு போறோம். அவன் சிரித்தான். நாம் சேர்ந்து போறோம். அவள் அவன் கையை இறுக்கமாக பிடித்தாள். அந்த இரவு அவர்கள் உடலால் மட்டுமல்ல, மனதாலும் நெருக்கமானார்கள். அவர்கள் பேசினார்கள், சிரித்தார்கள், மீண்டும் முத்தமிட்டார்கள். ஒவ்வொரு முத்தமும் ஒரு வாக்குறுதி, ஒவ்வொரு தொடுதலும் ஒரு மரியாதை. அந்த இரவு ஆசையின் இரவு மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் இரவு. காலை வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. மீரா சரணின் அருகில் அமைதியாக படுத்திருந்தாள். நீ இன்னும் இருக்கே, அவள் சிரித்தாள். நான் போவேன் என்று நினைத்தியா? பயந்தேன். இனி வேண்டாம். அவள் அவன் மார்பில் தலையை வைத்து கொண்டாள். அதுக்கப்புறம் என்ன? விடாம இரவு முழுவதும் என் ஆசையை நிறைவேற்றினான். 8 வருடங்கள் இடையில் இருக்கலாம், ஆனா நம்ம மனசுக்கு இடைவெளி இல்லை. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த கதை